பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனிதன் திரைப்படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொம்பு சீவி திரைப்படத்தோட ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா மனிதன் திரைப்படம் எந்தெந்த தேட்டரில் எவ்வளோ ஓடிடுதுன்னு பார்க்க போகிறோம். எந்த ஷோ எந்தெந்த ஊர்கள் என்று வரிசையாக பார்க்கலாம். முதல் நாளில் வசூல் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு இந்த திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். மனிதன் 1987ஆம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது. சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்திருப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரூபினி, ரகுவரன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க. கிட்டத்தட்ட ஒரு 38-40 ஆண்டுகள் பிறகு ரஜினி அவங்களோட சரித்திர வரலாறில் 50 ஆண்டுகளாக இந்த திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 4K தரத்தில் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 தேட்டருக்கு மேலே இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா கோயம்பேடு, அதில் தொடர்ந்து ரோஹிணி, இந்த மாதிரி பல குருவம்பேட்டு, இந்த மாதிரி ஒரு தேட்டரில் ஒரு மஹாலில் ஒரு ஷோ 2 ஷோ தான் ரெகுலராக போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆன்லைன் புக்கிங்கை பொறுத்தவரைக்கும் ஒரு ஷோ 2 ஷோ தான் சென்னையை பொறுத்த வரைக்குமே. காஞ்சிபுரத்தில் ஒரு தேட்டரில் டிவி தேட்டரில் ஓடுது, வேலூரில் ஒரு தேட்டரில் ஓடுது. அதை தொடர்ந்து திருநெல்வேலியை பொறுத்தவரைக்கும் பிஎஸ்சி மல்டிப்ளஸ், தென்காசி பிஎஸ்சி மல்டிப்ளஸ், நாகர்கோவில் கார்த்திகையில் ஓடியது. அதை தொடர்ந்து கோவில்பட்டியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு தேட்டரில் போயிட்டுருக்குது. இந்த மாதிரி குறிப்பாக ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்களையும் கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வெற்றி தேட்டரு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. திருச்சியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு தேட்டரு, திருச்சி, கோவை, திண்டுக்கல் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு திரையரங்கிலும் 4 ஷோ 2 ஷோ போட்டிருக்காங்க. 2 ஷோ ஈவினிங் ஷோ பொறுத்த வரைக்குமே குறிப்பாக பார்த்திங்கன்னா ஈவினிங் ஷோ 2 ஷோ போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தரமான ஒரு திரைப்படம். ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு அக்கா ஒரு தம்பிக்குள்ள பாசம், அமாவாசையில் பிறந்தவனுக்கு பொதுவாக திருடனாக இருப்பான், அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை எடுத்திருப்பாங்க. படத்தில் காலங்கிற பாடலாக இருக்கட்டும், அதனை தொடர்ந்து மனிதன் இவன் தான் மனிதன் என்ற வானத்தை பார்த்த அந்த படம் ஒவ்வொன்றும் பாடலும் எடுக்கப்பட்ட அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்குமே மெரினா பீச்சில் படத்தை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்தது. அந்த சமயத்தில் சில்வர் ஜூப்ளியும் கொண்டாடிச்சு இண்டஸ்ட்ரி அளவுக்கு ஹிட்டு கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் தான் மனிதன் திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக பல வருடங்களுக்கு பிறகு ரீரிலீஸ் பண்ணது என்பது இப்போ தான் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீரிலீஸ் பண்ணின உடனே பார்த்திங்கன்னா ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்பு. போஸ்ட் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மட்டுமல்ல, கேரளா, கர்நாடகாலையும் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக ரொம்ப தேட்டர்லாம் கிடையாது, ஒரு 100 தேட்டரில் தான் அந்த திரைப்படங்கள் வெளியாகிருக்கு. 100 தேட்டர்லையும் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் விசில் அடித்து கொண்டாடுதாங்க. அப்போ 87 எந்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு வரவேற்பு இருந்ததோ அதே போலவே இப்பவும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பர் திரைப்படம் தாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும். தேட்டரில் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் தரமட்டமாக அந்த பாடலாக இருக்கட்டும், அந்த ஃபைட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு வசனத்துக்கும் விசில் அடித்து கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு ஷோ 2 ஷோ 3 ஷோ போகிறது. குறிப்பாக எந்தெந்த தேட்டரு எந்தெந்த ஷோ ஓடுன்னு சொல்லி நாளைக்கு உங்களுக்கு காலையில் தரவான ஒரு அப்டேட் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா மனிதன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எந்தெந்த தேட்டரில் ஓடுது, எந்தெந்த ஷோ எந்தெந்த ஊர்களில் என்று தான் நம்ம குறிப்பாக சில விஷயத்தை பேசியிருக்கிறோம். குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு சூப்பர் திரைப்படங்க. தேட்டரில் போய் எல்லோரும் பாருங்கள். மனிதன் திரைப்படத்தை டிவியில் பல முறை பார்த்துருந்தாலும் ஆனால் தேட்டரில் பார்க்குற மாதிரி இந்த திரைப்படத்தோட ரசனை இருக்காது. சூப்பர் ஸ்டாரோட ஃபைட்டாக இருக்கட்டும், மற்ற படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகள் எல்லாமே ஒரு தரமாக அமைஞ்ச ஒரு திரைப்படம் தான் மனிதன் திரைப்படம். பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அக்டோபர் 10 ரீரிலீஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இன்று முதல் திரையரங்களை எல்லா திரையரங்களுமே திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, திண்டுக்கல், தேனி, கம்பம் போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிட்டிருக்காங்க. கன்னியாகுமரி வர 100 தேட்டருக்கு மேலே தான் வெளியிட்டிருப்பாங்க. குறிப்பாக தேட்டர் நமக்கு எத்தனை தேட்டர்னு கவுண்ட் பண்ணல. குறிப்பாக எந்தெந்த தேட்டர்னு உங்களுக்கு நம்ம கவுண்ட் டவுன் பண்ணி அந்த திரைப்படத்தை வரிசையாக நம்ம சொல்லுவோம். மனிதன் திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்குது. 1987 ரிலீஸ் பண்ணாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ 2025 இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பரான ஒரு திரைப்படங்க. தேட்டரில் போய் பாருங்கள். படம் அந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு திரைப்படமாக இருக்கிறது. மதுரை பழனி தேட்டர்லையும் ஓடுது. இது போஸ்டரை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க. ரசிகர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். கேரளாவிலையும் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே குறிப்பாக பார்த்திங்கன்னா கேரள மாநிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 தேட்டரில் இந்த மனிதன் திரைப்படம் ஓடுதுங்க. கேரளாவை சுற்றியுள்ள இடங்களை பொறுத்த வரைக்கும் 20 திரையரங்கில் ரீரிலீஸ் மனிதன் திரைப்படம் ஓடுகிறது. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்குது. மனிதன் திரைப்படம் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் வசூல் ஒரு சூப்பரான ஒரு வசூல் தான் கொடுத்துருக்கு. ஒரு தரமான ஒரு திரைப்படம் மனிதன் திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட 50வது செலிப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு மனிதன் திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களின் மனிதன் ஒரு அருமையான ஒரு திரைப்படங்க. தேட்டரில் எத்தனை முறை வேணாலும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு போரடிக்காத படமும் பாடலும் சரி. திரைப்படம் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு சொல்லி உங்களுக்கு தேட்டர் நாளை கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கேப்டன் சண்முக பாண்டியன் நடிப்பில்
கொம்பு சீவி திரைப்படத்தோட டீசர் நாளைக்கு வெளியாகிறது. ஒரு சூப்பரான ஒரு நடிகை, கேப்டன் விஜயகாந்த் அவரோட பையன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் பொன்ராம் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இணைந்து நடிக்கும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லிங்கான ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தோட பாடலும் சரி, இந்த திரைப்படத்தோட படமும் சரி ஒரு பிரமாதமாக அமைஞ்சிருக்கும். ஏன்னா யுவன் சங்கர் ராஜா இசையிலையும் பொன்ராம் அவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம், படம் ஒரு தரமான ஒரு படத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த திரைப்படத்திற்கு குறிப்பாக ஒரு 2-3 போஸ்ட் 4 போஸ்ட் தமிழ் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கத்தி வந்து நிற்கிற மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டும் வேறு லெவலில் கொண்டாடுற அளவுக்கு இந்த திரைப்படம் வந்திருக்கு. படமும் வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுக்கும். படத்தோட போஸ்ட்டும் சரி, படமும் அந்த படத்தோட குளோபல் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம். நாளைக்கு இந்த திரைப்படத்தோட டீசர் வெளியாகுது. டீசர் வெளியிட்டு அதனை தொடர்ந்து அந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியிடுவாங்க. கண்டினியூவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தீபாவளி தினத்தை தான் வெளியிடணும்னு நினச்சிருந்தாங்க. அந்த சமயத்தில் சில படங்கள் இறங்குறதுனால தேட்டர் கிடைக்கல. குறிப்பாக இந்த தேட்டரை பொறுத்த வரைக்குமே ஒரு 1000 தேட்டரில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக தான் இந்த திரைப்படத்திற்கு ஒரு மவுஸ் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான் கொம்பு சீவி திரைப்படத்தோட ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு. சண்முக பாண்டியன் அவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்திற்கு அடுத்து மவுஸ் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். கண்டினியூவாக பார்த்திங்கன்னா இந்த ஆண்டே பார்த்திங்கன்னா 5-6 மாதத்தில் குறிப்பாக 2 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா இயக்குநர்களும் நிறைய பேரும் பார்த்திங்கன்னா அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொடுப்பாங்க. இவரும் பார்த்திங்கன்னா இப்போ கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த படம் வந்த பிறகு சினிமா மார்க்கெட்டில் கண்டினியூவாக ஒரு தரத்துக்கு வேறு லெவலுக்கு போயிடுவார். கேப்டன் விஜயகாந்துக்கு எப்படி ஒரு இடம் கிடைத்ததோ அதுபோல் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த கொம்பு சீவி திரைப்படத்தில் நல்ல ஒரு மவுஸாக இருக்கும். அப்படி ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான் கொம்பு சீவி திரைப்படம். எல்லாரோட எதிர்பார்ப்பும் பார்த்திங்கன்னா நாளைக்கு கொம்பு சீவி திரைப்படத்தோட டீசர் வருது, அந்த டீசரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தோடு எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் தரமான ஒவ்வொரு போஸ்டையும் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு அருமையான ஒரு திரைப்படம் தான் கொம்பு சீவி திரைப்படம். யுவன் சங்கர் ராஜா இசையில் பொன்ராம் இயக்கத்தில் நாளைக்கு டீசர் வெளியிட்டுருவாங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. புதுமுகமும் நடிச்சிருக்காங்க, பழைய முகமும் நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஆனால் படத்தை பொறுத்த வரைக்கும் கொண்டாடுற அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வரும். இந்த திரைப்படத்தோட டீசருக்காண்டி நம்ம காத்திருக்கிறோம். குறிப்பாக கொம்பு சீவி திரைப்படத்தை தேட்டரில் போய் எல்லோரும் பாருங்கள். ட்ரெய்லரு டீசர்லாம் பார்க்க வேறு லெவலில் கொண்டாடும் அளவுக்கு இருக்கும். சண்முக பாண்டியனை பொறுத்தவரைக்கும் நிறைய திரைப்படங்கள் நடிக்கல, குறிப்பாக ஒரு 4-3 திரைப்படங்கள் தான் நடிச்சிருக்கிறாரு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மற்ற திரைப்படங்கள்லாம் இனிமேல் தான் புதிய திரைப்படங்களை நடிக்க போகிறாரு. கொம்பு சீவி திரைப்படத்திற்காக சண்முக பாண்டியன் ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த திரைப்படம் நாளைக்கு ட்ரெய்லர் வெளியாகும். இதனைத் தொடர்ந்து கண்டினியூவாக இவருக்கு சினிமா மார்க்கெட்டில் வேறு லெவலில் கொண்டு நிறுத்தும். படைத்தலைவன் திரைப்படத்தில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸியாக இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதனைத் தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா கொம்பு சீவி திரைப்படத்தில் தரமான ஒவ்வொரு போஸ்டரையும் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அந்த டீசரையும் ட்ரெய்லரும் வரும்போது பார்த்திங்கன்னா இதை விட பெட்டராக எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா இசையை பொறுத்த வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா, தார்விகா போன்ற கருடரம் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இறங்கி நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் பிரித்திவ் போன்ற பல வில்லன்களும் இந்த திரைப்படத்தில் இருக்காங்க. முரட்டுத்தனமான வில்லனையும் இறக்கியிருக்காருங்க பொன்ராம் அவர்களை பொறுத்த வரைக்கும். ஒரு படத்திற்கு பொறுத்த வரைக்குமே வில்லன் தரமான ஒரு வில்லனாக இருக்கணும். அது மாதிரி இந்த கொம்பு சீவி திரைப்படத்துலேயும் தரமான வில்லன்களையும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. கேமராமேனுக்கும் பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். தேனி கம்பத்தில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். கொம்பு சீவி திரைப்படத்தோட டீசர் நாளை வெளியாகும். டீசரை பார்த்துட்டு நமக்கு என்னென்ன சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம். குறிப்பாக கொம்பு சீவி டீசரை பாருங்கள். பொதுவாக நிறைய திரைப்படங்கள் வெளிவரலாம். கொம்பு சீவி திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மனிதன் ரீரிலீஸ் ஆகி எந்தெந்த தேட்டரில் ஓடுது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக கொம்பு சீவி டீசர் நாளைக்கு பேசலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.